நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை சப்தமி திதி காலை 9:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்விரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் மதியம் 1:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 11:30 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வியாகாதம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலை 9:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அஷ்டகா அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த அஷ்டகையை பற்றி நேற்றைய தினமே விரிவாக பார்த்தோம். அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அஷ்டகை நாள் என்பது நம்முடைய பரம்பரையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ சாபத்தை போக்க வல்லது என்பதையும் நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் யோகி ராம் சுரத்குமார்னு சொல்லுவா. அதாவது திருவண்ணாமலையில விசிறி சாமியார்னு சொல்லுவா தெரியுமா? அந்த யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய ஒரு சித்தி அடைந்த நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:32 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:12 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11:25 சந்திர உதயம் என்பது இரவு 12:29 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:53 முதல் காலை 6:32 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:50 முதல் 3:17 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:32 முதல் 8 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:27 முதல் பகல் 10:55 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 தினாந்தம்ங்கிறத கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலும் எடுத்துக்கலாம், ஜோதிட தகவலும் எடுத்துக்கலாம், அஸ்ட்ரானமிக்கல் ஓரியன்டான ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தட்ப வெப்ப நிலைக்கும் இந்த மனநிலைக்கும் சம்பந்தம் என்பது உண்டா? அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தட்ப வெப்ப நிலையால் மனநிலை மாறும் என்கின்ற சொல்கிறார்களே, இதற்கும் கிரகநிலைக்கும் சம்பந்தம் உண்டா அப்படிங்கிற மாதிரியும் அந்த நேயரானவர் கேள்வி கேட்டிருக்கிறார். சர்வ நிச்சயமாக சம்பந்தம் உண்டு என்பதை அவருக்கு அடித்து சொல்லலாம். இதற்கு ரொம்ப ஈஸியா நம்ம ரிசர்ச் அளவுக்கு போகலாம் கூட ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் அடிக்கடி டூர் போவா தெரியுமா? எதுக்காக? ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக தானே சொல்றா. ஏன்னா அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த தட்ப வெப்ப நிலை என்பது, அந்த இயற்கை சூழல் என்பது, அந்த குளிர்ச்சியான சூழல் என்பது மனதினை செம்மைப்படுத்துகிறதுன்னு சொல்றா. ஒரு மனச்சிதறலிலிருந்து மீள வேண்டும் அப்படின்னு சொன்னா அது போன்ற மலைவாசஸ்தலங்களுக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மனநிலை மருத்துவர்களே, அந்த மனநல மருத்துவர்கள் கூட ஆலோசனை சொல்லுவா தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசம் போய் ஒரு ஊட்டி, ஒரு கொடைக்கானல், ஒரு சிம்லாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மலைவாசஸ்தலத்துல போய் இருந்துட்டு வாங்கோ, அப்பதான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையும் சொல்லுவா தெரியுமா?
எதற்காக? அங்கே நிலவக்கூடிய அந்த குளிர்ச்சியான சூழல் என்பதால் தான் அப்படி சொல்கிறார்கள். அதனை விடுத்து நீ போய் ஒரு பாலைவனத்துல போய் இருந்துட்டு வா, எங்க வெயில் அதிகமா இருக்குமோ அங்க போய் இருன்னு சொல்லவே இல்லையே. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சந்திரனைத்தான் மனோகாரகன் என்றே சொல்வார்கள். அந்த சந்திரனுடைய தன்மை என்பதே குளிர்ச்சியை தருவதுதான். ஆக மனமானது செம்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் என்பது தேவைப்படுகிறது. சரி, இந்த தட்ப வெப்பநிலை என்பது எதை கொண்டு மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சூரியன் சந்திரன் ஆகியோருடைய கட்டுப்பாட்டில் தான் பெரும்பாலும் இந்த தட்ப வெப்பநிலையானது அடங்குகிறது. இது போக புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோரும் இதிலே அடங்குவார்கள் சொல்வார். அதான் நமக்கு ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா இந்த டெய்லி ஷீட் கேலண்டர்ல கூட சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்திருப்பா. இன்றைக்கு சூரியன் புதன் சுக்கிரன் ஒரே நேர்கோட்டில் இணைகிறார்கள், இன்றைய தினம் அதீத மழை உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பா தெரியுமா. அந்த சூரியன் புதன் சுக்கிரனுடைய அந்த டிகிரிஸை வச்சு கூட இன்னைக்கு மழை பொழியும் பொழியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. ஆக நம்ம இந்த தட்ப வெப்பநிலையை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்களாக பெரிதும் பார்த்தோம்னா இந்த சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களைத்தான் சொல்கிறார்கள். அப்படியே நம்ம இந்த சோலார் சிஸ்டத்துல எடுத்துக்கோங்களேன், முதல்ல சூரியன்கிற கிரகம் இருக்கும், அதற்கு அடுத்தபடியாக புதன்கிற கிரகம் இருக்கும், அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரன்கிற கிரகம் இருக்கும், அதற்கு அடுத்தபடிதான் நம்ம பூமிங்கிற கிரகம் இருக்கு. பூமிக்கு அந்த பக்கம்தான் செவ்வாய் குரு சனி யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ எல்லாம் பாக்குறோம்ல. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரகங்களை விட நமக்கு முன்னதாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த தட்ப வெப்பநிலையை தீர்மானிக்கிறது. ஏன்னு சொன்னா நமக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் தானே, இந்த புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் தானே. அதனாலதான் நம்முடைய ஜோதிடர்கள்லாம், அதாவது இந்த ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, இந்த ஜோதிடத்தை தோற்றுவித்த ரிஷிகள்லாம் அழகா சொல்லி இருப்பா. பேஸ் சூரியன்கிறதுனால சூரியனைத்தான் ஆன்மகாரகன் என்றும் சந்திரனை மனோகாரகன் என்றும், ஏன்னா இந்த பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் என்பதுதான். இது இயற்கை துணைக்கோள்னு சொல்றார். நம்முடைய நேச்சுரல் சேட்டலைட்டை தான் நம்ம மூன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த சந்திரனுடைய அந்த சுழற்சிக்கு ஏற்றார் போல்தான் நம்முடைய மனநிலையிலே மாற்றம் என்பதே உண்டாகிறது. இந்த பௌர்ணமி நாள்லயும் அமாவாசை நாள்லயும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவருடைய நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கும் தெரியுமா. அதற்கு காரணம் அந்த சந்திரனுடைய நிலைதான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதனால்தான் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லியிருப்பா. புதன் என்கின்ற கிரகத்தை பொறுத்தவரை புத்திகாரகன் அப்படின்னே சொல்லுவார். நம்முடைய புத்தி மனம் என்பது வேறு, புத்திங்கிறது வேறு தானே. அந்த அறிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அறிவு தூண்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புதன் என்கின்ற கிரகமும் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் பார்த்தோம்னா நமக்கு மாயையை தோற்றுவித்து நம்மிடத்திலே ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்மிடத்திலே ஈர்ப்பு விசை இருந்தாலும் அல்லது நாம் எதையோ நோக்கி கவரப்படுகிறோம் என்று சொன்னாலும் அதற்கு அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம்தான் காரணமாகவும் அமைகிறது. ஆக இந்த கிரகங்கள் தான் தட்ப வெப்பநிலையை தீர்மானிப்பதால் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இந்த தட்ப வெப்பநிலைக்கும் மனநிலைக்கும் சம்பந்தம் என்பது உண்டு. கிரகநிலைக்கும் இதற்கும் சம்பந்தம் என்பது சர்வ நிச்சயமாக உண்டு. இதனை கொண்டு ஆராய்ச்சி செய்கின்ற நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆராய்ச்சியிலே வெற்றி பெறுவீர்கள் என்றுதான் நாம் அந்த மாணவிக்கு உற்சாகத்தை ஊட்ட வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.